ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்தி பூரி சாதத்துக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாங்க. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் மட்டும் இல்லைங்க, எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி கூட மட்டும் இல்லாமல் தோசைக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டாலும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான உருளைக்கிழங்கு பொடிமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பொடிமா செய்கிறதுக்காக எனக்கு 1/4 கிலோ விட கொஞ்சம் அதிகமாக உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கீங்க. இது பொடியாக மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன். நம்ம சேர்த்துருக்கிற உளுந்தும் சீரகமும் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமும் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ்க்கு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேருங்க, அப்போ தான் சுவையாக இருக்கும். வெங்காயம் வறுப்பட்டுருக்க டைமில் நம்ம இந்த பொடி மாஸ்க்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 சில் அளவுக்கு தேங்காய் எடுத்து பீஸஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு ஒன்று சேர்த்துருக்குறேன். ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு தோல் நீக்கி இல்லை தோலோட அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே மீடியம் சைஸ் பட்டையாக 2 பட்டை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. பச்சை வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். நம்ம அந்த வேர்க்கடலை தேங்காயில் கொரகொரன்னு இருக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த காமிச்சிருக்க மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது அப்படியே சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுது மட்டும் சேருங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாங்க. தேவைப்பட்ட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா அடிப்பிடிக்கும். நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கறனால நல்லா வறுப்பட்டு வர வர உங்களுக்கு அடிப்பிடிக்கும். அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப அடிப்பிடிச்சா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை பொருளுக்கு வறுக்கணும். வறுக்கும் போதே காரத்துக்கு தேவையாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இல்லை சாம்பார் மிளகாய்த்தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்து நம்ம சேர்த்துனா மஞ்சள் தூள் மிளகாயத்தோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுப்பட்டு வரட்டும். இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா பிரட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துன தேங்காய் வேர்க்கடலையோட பச்சை வாசனை போய் நல்ல வறுப்பட்ட மனம் வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுப்பட்ட மனம் வர ஆரம்பிக்கிற டைமில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு பொடிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே இந்த தேங்காய் மசாலாவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலா கூட இந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்துடணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துன மசாலாவும் உருளைக்கிழங்கும் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருச்சு. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. ஃப்ளேம் நல்லா லோலியே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அந்த பேன் திறக்கும் போது அவ்வளோ மணமாக இருக்கும். நம்ம சேர்த்துன அந்த சோம்பு தேங்காய் எல்லாம் அப்படியே மணக்க மணக்க சூப்பராக உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆகிருக்கும். இதுக்கு மேலே பொடி நடக்கிற மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சப்பாத்தி பூரி சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.